வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண் கணிதம், உயிர் எண் 1, உடல் எண் 4. இதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி உங்களுக்கு எண் கணிதம் பத்தி நான் இது வரைக்கும் பேசிட்டு இருந்திருக்கேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது 1ல இருந்து 9 வரைக்கும் நான் வரிசைக்கிரமா பேசியிருக்கேன். இதுல 4 நம்பர் பத்தி பேசும்போது ஒரு மித் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்லக்கி நம்பர் ஆஃப் 1 3 தட் இஸ் 4. இதை பத்தி உங்களுக்கு சொல்லும் போது இந்த எண்கள்லாம் கொஞ்சம் எல்லாருக்குமே உலகம் பூராமே இதை பத்தி ஒரு தவறான கண்ணோட்டம், அசலஸ் ஒரு பயமும் இருக்கு. 4 நம்பர்னா அப்ப உடல் எண் உயிர் எண் 1, உடல் எண் 4 அப்படின்னு இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க இயல்பாகவே ஒரு உயிரினோட ஆதிக்கம் எல்லா இடத்துலயுமே உச்சத்துலதான் இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். உடல் எண் அப்பப்ப இதோட இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கும். உடல் எண் எப்படி இன்டராக்ட் பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு தப்பு, இப்ப அந்த நம்பருடைய முழு வீச்சு இருக்கு இல்லையா, அந்த நம்பருடைய ஒரு செயல்பாடு, அந்த நம்பர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பருடைய செயல்பாடுக்கு, அந்த நம்பருடைய கேரக்டரைசேஷனுக்கு ஏற்றவாறு இந்த நம்பர் எப்பயாவது சொனங்குது, அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆகுது அப்படின்னும் போது அந்த நேரத்துல இது ஹை ஆகும். அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரலாவே ஒரு சில நம்பருடைய கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா, ஒன்னா நம்பருக்குரிய கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஆனா ஒரு தடவை உடஞ்சாங்க அப்படின்னா அவங்க திரும்பி மேல வர்றது கொஞ்சம் பட்டு செட் ஆகி திருப்பி மேல வர்றது கொஞ்சம் கஷ்டம். அவங்க அந்த உடஞ்சு போனதுதான் ரொம்ப இதா நினைப்பாங்க. மத்த விஷயத்த பத்தி அவங்க நெவர் திங்க் அபவுட். அப்ப என்ன ஆகும்னா, இந்த 4 நம்பர் எப்பயுமே இட் ஹேஸ் அந்த எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாமே பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் த வேல்யூ அபவுட் அந்த நம்பருக்குரிய அந்த குணாதிசயம் அப்படின்னும் போது, ஒய் இட் இஸ் ஹேப்பன் ஃபார் மீ, இது மாத்திரம் ஏன், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த கேள்வி எப்பயுமே ஒரு ஹையா தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க எப்பயுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறவங்க. ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது சம்திங் கோஸ் ராங் அப்படின்னா அது தூக்கி போட்டு மற்றதை பார்ப்போம் அப்படின்னு கிடையாது, அதுலயே அப்படியே அமிழ்ந்துருவாங்க. அப்ப இந்த 1 நம்பர் எப்படி ஒரு 1 நம்பர் எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸலண்டா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உடஞ்சு போனாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு விஷயத்த நடக்கல அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. அந்த டிஸ்டர்ப் ஆறது என்ன ஆகும்னா, அதை இந்த 4ஆம் சேரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹையா காமிக்கும். இட் கிவ்ஸ் மோர். ஒரு சாதாரணமா இருக்கிற விஷயம் கூட கொஞ்சம் ஒரு ஹையா போகும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகணும் அப்படின்னா, அவங்க அவங்க அதுல இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏதாவது செட்பேக், இப்ப ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அவங்க இதாறாங்க, அடிக்ட் ஆறாங்க அப்படின்னா, அந்த பழக்கம் அந்த 4ஆம் நம்பர் என்ன பண்ணா அப்படியே அவங்க அதுலயே அமைக்க வச்சு ஒரு பெசிமிஸ்டா இருப்பாங்க. 4ஆம் நம்பர்ஸ் எப்பயுமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் சிரமம். ஆனா வெளியே வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஹையா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பெசிமிஸ்டா இருப்பாங்க அப்படின்னும் போது, அவங்க எதை சொன்னாலோ இல்ல எதை செய்தாலோ அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும், எனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்தது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படியே தான் அவங்களுடைய எண்ணங்கள் புறமே இப்படிதான் இருக்கும். அதாவது என்ன ஒண்ணு, இந்த 4ஆம் நம்பர் குணாதிசயம் என்னன்னா, மத்தவங்களுக்கு அதை கடத்திடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, தனக்கு நேர்ந்ததை எண்ணி 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 அது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த ஒரு பழக்கம் ஜாஸ்தி உண்டு 4ஆம் நம்பருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, இது இந்த 4ஆம் நம்பர் என்ன பண்ணும்னா, தன்னை சார்ந்து இருக்கும் நம்பர்களுக்கும் அதை கடத்த பார்க்கும். தன்னுடைய அந்த ஒரு கேரக்டரைசேஷனை அது ஸ்ட்ராங்கா வச்சிருக்காது. அண்ட் ஒன் மோர் திங், 1ஆம் நம்பர் எப்பயுமே உயிரின் 1ஆ இருக்கும் பட்சத்தில் அவங்க எப்பயுமே ஸ்ட்ராங் எனஃப், எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்க. மெமரி ஆகட்டும், இல்ல ஒரு விஷயத்த ஆழ்ந்து யோசிக்கிற தன்மை ஆகட்டும், இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னுதாரணமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலுமே. அதாவது மத்தவங்களுக்கு இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா, தான் அனுபவித்ததை தான் அவர்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது தனக்கு நடக்காதையோ இல்ல தனக்கு நடந்ததையோ எண்ணி எண்ணி வருத்தப்படுவது கிடையாது. தனக்கு நடந்ததை வைத்து அதுல இருந்து அவங்க பாடம் கத்துக்குவாங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு அப்படின்னா அதுல இருந்து அவங்க பாடம் கத்துட்டு அதை மத்தவங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இப்படி இருக்காத, எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, திஸ் இஸ் வாட். அவங்க கிட்ட இருக்கிற அந்த அடிப்படை தன்மை, யாருக்கோ என்னமோ நடக்குது போதுவா அப்படின்னு இல்லாம மற்றவர்களை சீர்தூக்கி பார்ப்பதில் அவங்க சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு இதை சொல்லி இது இப்படி பண்ணிடாதப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா, வேணாம் அப்படின்னு எடுத்துரைப்பாங்க. ரொம்ப கன்சர்ன் இருப்பாங்க, ரொம்ப கன்சர்ன் பார்ட்டியா இருப்பாங்க. எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்ல மாட்டாங்க. யாருமே அவங்க ஒருத்தவங்க போய் சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப 1000 தடவை யோசிச்சுதான் அதை செய்வாங்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படி போய் அப்படி பண்ணாத அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கிவ் டைம். அவங்க ரொம்ப டைம் எடுப்பாங்க, எது ஒண்ணு செய்யறதுக்கும் இது ஒண்ணு சொல்றதா இருந்தாலும். ஏன்னா பேசிக்கலி அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நத்த மாதிரி, ஆமை மாதிரி, டப்புன்னு
அப்படியே உள்ள அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அடக்கி வச்சுப்பாங்க, வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. எதையுமே வெளிக்காட்ட தெரியாதவர்கள் நம்பர் 1. எல்லாத்தையுமே தனக்குள்ள தனக்கு தானே நடக்குது, தனக்கு தான் நடக்குது, தனக்குள்ளேயே போட்டு மருகுவாங்க. அப்படி தனக்குள்ளேயே எனக்கு 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 நடந்ததை பற்றி மற்றவர்களிடம் இதை பேசக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, இதை அதாவது மற்ற பார்வைக்கு ஏற்று பொருளா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க. ஒரு 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 விஷயம் நடக்குது, இது ஏன் நடந்துச்சு அதை ஆராய்வாங்க, அடுத்த தடவை அது நடக்காம பார்ப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ். எதுல இருந்துமே சீக்கிரமா மீண்டு வர்றது அதாவது 1 நம்பர்காரங்க நிறைய காசிஸா இருப்பாங்க, ரொம்ப காசிஸா இருப்பாங்க. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னால 10 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. இந்த 4ஆம் நம்பர் என்னன்னா எல்லாமே தனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க எல்லாத்தையுமே. தே ஹேவ் அந்த ஆட்டிடியூட் அவங்கள்ட்ட ஜாஸ்தி உண்டு. ஒரு ஒரு விஷயத்தை தனக்கு நடந்ததை அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறது அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. தனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது, தனக்கு மட்டும்தான் எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. செல்ஃப் சிம்பத்தின்னு சொல்லுவாங்க, தனக்குத்தானே கழிவிறக்கம் பார்ப்பது, தனக்குத்தானே ஒரு ரொம்ப செல்ஃப் சிம்பத்தைஸா இருப்பாங்க. அதாவது எனக்கு மட்டும்தான் எல்லாமே, எனக்கு மட்டும்தான் அப்படி அந்த ஒரு தாட் அவங்கள்ட்ட ஜாஸ்தி இருக்கும். தன்னை பற்றிய கழிவிறக்கமும் தன்னை பற்றிய தாழ்ப்புணர்ச்சியும் அவங்களுக்கு ஜாஸ்தி. தாழ்ப்புணர்ச்சிங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்கள்ட்ட ஜாஸ்தி இருக்கும். நல்லா இருக்காங்க கிட்ட எதையும் ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த பேசும்போதே ஸ்ட்ராங்கா பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. எல்லாமே வீரம்னா என்ன தெரியுமா, பயம் இல்லாம வெளியே வெளியே அதாவது உள்ள பயம் தான், வெளியே பயம் தெரியாம காமிச்சுக்கிட்டுன்னு சொல்லி கமல் சொல்லுவார் இல்லையா, உக்குறுதி பண்ணல. அது மாதிரிதான் வெளியில் பார்ப்பதற்கு ரொம்ப ஸ்ட்ராங் எனஃபா இருப்பாங்க, உள்ள அப்படியே பொல பொல பொலன்னு நடுங்குவாங்க. அப்படியே நல்லா நம்மளுக்காங்க பிச்சுப்பிடுவேன் அப்படின்லாம் மிரட்டா இருந்தாலும் உள்ள மனதிற்குள் அவளை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை விழுந்து கொண்டிருப்பதால் ஒரு மெல் சோகம் அவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். ஒரு மென் சோகம் எவ்வளவு எவ்வளவு ஒரு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு ஹைட்ல இருந்தாலும், எவ்வளவு இதா இருந்தாலும் அவ்வளவுதான். அந்த 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 மென் சோகம் அவர்களை ஒரு ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த 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 உடல் எண் 4ஆம் இருக்கும்போது இந்த 1 என்ன பண்ணா நிறைய விஷயத்துல ஹையா தான் இருக்கும். இவங்க உடைஞ்சாங்க அப்படின்னா அதாவது ஒரு விஷயம் நடக்கல, ஒரு விஷயத்துல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆறாங்க அப்படின்னா அந்த டிசப்பாயிண்ட் ஆகும்போது இந்த 4ஆம் நம்பர் சேர்ந்துடும். அப்ப இந்த 4ஆம் நம்பர் சேரும்போது என்ன ஆகும்னா இன்னும் இதனுடைய பாதிப்பு ஜாஸ்தி ஆகும். இந்த பாதிப்பு ஜாஸ்தி ஆகுதுனால என்ன ஆகுதுன்னா இவர்கள் அதுல இருந்து மீண்டு வருவது சிரமமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் மீண்டு வருது, இப்ப எந்த ஒரு பழக்கமா இருக்கட்டுமே, உதாரணத்துக்கு குடிப்பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குடிப்பழக்கம் கூட வெளியில வர்றதுக்கு 1ஆம் நம்பர் முயற்சி செய்தாலும் 4ஆம் நம்பர் போட்டு அமைக்கணும். சோ எதுவுமே ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள ஆழ்ந்து யோசிக்கும் தன்மை கொண்ட நம்பர் 1 இந்த விஷயத்துல இந்த 4ஆம் நம்பர் அமுக்கிற இதனால என்ன ஆகும்னா அவங்களால அது வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இதையும் தாண்டி 1ஆம் நம்பர் சீரியஸ்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணா அவங்களுக்கு அவ்வளவு நல்லது 1ஆம் நம்பர்காரங்களாம். அதுவும் இல்லாம அவங்க எப்போதுமே தெய்வ வழிபாடுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. they have their own thoughts. எனக்கு இது நடப்பது என்பது தெய்வாதீனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தெய்வ பலம் அவங்களுக்கு ஜாஸ்தி உண்டு. தெய்வ பலம் ஜாஸ்தி இருக்கிறதுனாலதான் அவங்களால எதுல இருந்தும் அவங்க மீண்டு வர முடியுது அவங்களால. சோ உயிரன் 1ஆக இருக்கும் பட்சத்தில் 4 அதை முடிந்தவரை செயலுக்க செய்வதுதான் 4ஆம் நம்பரோட வேலை. அதை கீழே இறக்கத்தான் பார்க்கும் எப்பயுமே. ஆனா 1ஆம் நம்பர் எப்பயுமே ஆதிக்கம் எப்பயுமே 1 ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்பயுமே எதுலையுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அது ஆல்ரெடி டூல்டு. சோ எண்களை பொறுத்த வரையில் அது மற்ற எண்களை காட்டிலும் இரட்டைப்படையா இருக்கிறது 4ஆம் நம்பர் 13. அதுவும் 4 தான். 2, 6, 8 இந்த 4 நம்பர்லாம் 1ஆம் நம்பர் ஆதிக்கம் இப்ப உடல் எண் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை அப்படியே கீழே அமுக்கதான் பார்க்கும். இன்று இது போதும் என்று எண்ணுகிறேன். சந்திப்போம், சிந்திப்போம். இது உங்கள் ஜெயர்தி. தேங்க்யூ.